இங்க பாரு அன்பரசி, ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிட்டாலே அவ பாதி பொண்டாட்டி ஆயிடுறா. நீ என்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டினா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? சார் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். வேண்டாம் சார். நிச்சயதார்த்த மோதிரம் கையில தான் இருக்கணும், இல்லனா சாமி குத்தமாயிடும். அன்பரசி, காதலுக்காக காத்திருக்கிறதும் ஒரு சுகம் தானே. உனக்காக என் லைஃப் ஃபுல்லா கூட காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் மனசு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு துடிக்குது. அப்புறம் அந்த காலேஜில் நடந்த இன்சிடென்ட்ல எல்லாரும் உன்னை தப்பா நினைப்பாங்களோன்னு உனக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அவன் சுண்டு விரல் உன் மேல பட்டிருந்தாலும் அவன் பொணமாயிருப்பான்னு அந்த காலேஜில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா என் அன்பரசி நெருப்பு. யார் இது? வேலைக்கார அம்மாவா? புதுசா இருக்காங்க, இவங்களை நான் பார்த்ததே இல்லையே. என்ன இது? அன்பரசி செவத்துல சாஞ்சி நிக்கிறா. இவன் இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன நடக்குதுங்க? விஸ்வா, இங்க என்ன பண்றீங்க? அது அன்பரசியை டிராப் பண்ண வந்தேன் ஆண்டி. சரி, பாய் அன்பரசி, வரேன். ஆண்டி, இந்த வேலைக்காரம்மா என்ன பார்த்தது இல்லையில, அதான் வித்தியாசமா பாக்குறாங்க போல. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? இவங்களை பார்த்தா வேலைக்காரி மாதிரியா தெரியுது? இவங்க என் அம்மா. சாரி பாட்டி, நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல சர்வன்டோன்னு நினைச்சிட்டேன், அதான். சாரி, வரேன் அன்பரசி, பாய், வரேன். சிவகாமி, அனன்யா விரும்புற பையன் இவனா? ஆமாமா, இவன் தான். அந்த அன்பரசி
அவரையும் அந்த கிழவியையும் கைக்குள்ள வச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த விஸ்வாவையும் மயக்கி அவ கைக்குள்ள வச்சிட்டு இருக்கா. இப்ப பத்மா வீட்டுக்கு போய் அவகிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கா. அது தெரியாம இந்த விஸ்வா அவளை கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறான். பாலை தேடி பூனை வர்றது சகஜம்தான் சிவகாமி. அது பாத்திரத்தை உருட்டுறதுக்குள்ள நாம முந்திக்கணும். அனன்யா விஸ்வா கல்யாணம் உடனே நடந்தாகணும். இல்லன்னா புரியுதுமா? சீக்கிரமே அவங்களுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். என்ன சந்திரா, காலையில போன இப்பதான் வர? ஆபீஸ்ல ரொம்ப வேலையா? இல்லம்மா, நான் வேற ஒரு வேலையா வக்கீல பார்க்க போனம்மா. அதான் லேட் ஆகி போச்சு. வக்கீல பார்க்க போனியா? என்ன சந்திரா, திரும்பவும் கோர்ட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இல்லம்மா, இது வேற விஷயம். என்ன சந்திரா, வக்கீல பார்க்க போனேங்கிற, பிரச்சனையே இல்லைங்கிற, நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியலப்பா. சொல்றேம்மா. சரி, அதை விடுங்க. அன்பரசி படுத்துட்டாளா? படுத்துட்டா சந்திரா. ஆனா பசிக்கலன்னு சொல்லி சாப்பிடாம போயிட்டா. என்னம்மா சொல்றீங்க? நைட் நேரத்துல வயசு பொண்ணு சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு என்னமாகும்? நீங்க அவளை கட்டாயப்படுத்தி சாப்பிட சொல்லிருக்கலாம்லம்மா. சொல்லாம இருப்பேனா? 2 இட்லியாவது சாப்பிடுமான்னு சொன்னேன். அவ வேண்டாம் பாட்டி, பசிக்கலன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டா. அன்பரசி இப்ப வந்ததுல இருந்து சரியாவே இல்லப்பா. ஏதோ மனசுல ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாவே இருக்கா. என்னன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அவ என்ன பத்தி தான் நினைச்சுட்டு இருப்பா. காலேஜ்ல என்கிட்டயே என் அப்பா ஏன் சார் என்னை விட்டுட்டு போனாருன்னு கேட்டா. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நான் சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டேன். என் பொண்ணுன்னு அவளை மத்தவங்க கிட்ட சொல்ல முடியலனாலும் நான் தாம்மா உன் அப்பான்னு என் பொண்ணுகிட்டயே சொல்ல முடியாத பாவி ஆயிட்டேனம்மா. சந்திரா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, இதோ வரேன். பாத்தீங்களாமா, அன்பரசி இன்னும் தூங்கி இருக்க மாட்டான்னு நான் சொன்னல. சார் உள்ள வாங்க சார். வாங்கம்மா. சார் என்ன சார் இது? முதல்ல உட்கார் அன்பரசி. இல்ல சார், உட்காருன்னு சொன்னேன். பாட்டி நீங்க உட்காருங்க. உட்காரு. சார் என்ன சார் இது? இந்த நேரத்துல கையில டிஃபன்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆமா, என் பொண்ணு நைட்டு சாப்பிடாம வெறும் வயித்தோட படுத்தா நான் விட்டுருவேனா? இந்தா சாப்பிட. அது இல்ல சார். இங்க பாரு அன்பரசி, வயசு பொண்ணு நைட்டு சாப்பிடாம படுத்தா மிட் நைட்ல பசிக்கும்ல. சாப்பிட. இல்ல சார், எனக்கு வேண்டாம். எனக்கு மட்டும் வந்து சாப்பிடுங்கன்னு உரிமையா ஊட்டி விட்டுட்டு போனல்ல. இப்போ நீ சாப்பிடலன்னு தெரிஞ்சதும் சந்திரா சாப்பிட கொண்டு வந்திருக்கான். எதிர்த்து எதுவும் பேசாம
ஒழுங்கா சாப்பிடு. இல்ல சார், எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம இருக்கும்? நமக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்தா இல்ல மனசுல ஏதாவது கவலையா இருந்தா அத சாப்பாடுல காமிக்க கூடாது. இந்தா இத சாப்பிடு. புடி. இந்தா சாப்பிடு. இதுவே அம்மா இருந்தாங்கன்னா சாப்பிடாம வெறும் வயித்துல உன்னை படுக்க விடுவாங்களா? நாங்க என்னதும் பசிக்கலன்னு சொல்லி ஏமாத்துற இல்ல? சாப்பிட. அம்மா, நான் எங்க போனேன்னு கேட்டீங்கல்ல, நம்ம அன்பரசி விஷயமா தான் வெளியே போயிருந்தேன். ஏன் விஷயமாவா? என்ன சார் அது? அது சஸ்பென்ஸ். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. அது முடிஞ்சதும் நானே சொல்றேன். சார் ப்ளீஸ் சார், எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு சார். அது என்னன்னு சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். முடியவே முடியாது. நீ சஸ்பென்ஸோடயே படுத்து தூங்கு. நான் நாளைக்கு உனக்கு சொல்றேன். நான் உன்னை சாப்பிட சொல்லி எவ்வளவு தூரம் கேட்டேன். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து இங்க படுத்து தூங்குன. இப்ப சந்திர வந்து சொன்னதும் சாப்பிடறல்ல? ஐயோ பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கோச்சிக்காதீங்க பாட்டி. பாத்தியா சந்திரா எப்படி எல்லாம் சமாளிக்கிறான்னு? ஆமாம்மா. அம்மா, டைம் ஆச்சு. அவ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கட்டோமா? நம்ம போலாமா? சரி அன்பரசி, குட் நைட். நான் கிளம்புறேன். என்ன அன்பரசி அது? இது எங்க அம்மாவோட கல்யாண போட்டோ பாட்டி. ஓ அப்படியா? நான் பார்க்கலாமா? பாருங்க பாட்டி. கண்ணாடி வேற போடாம இருக்கீங்க. ஓ, இப்ப நீங்க போட்டோ பார்த்தா தெரியுமா? ஓ ஆமா இல்ல? மா, கண்ணாடி போட்டு போட்டோ நாளைக்கு பாத்துக்கலாமா? ஆமாம்மா. காலையில நான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கும்போது காட்டு. தேங்க் காட். நல்ல வேளை அம்மா கஸ்தூரி போட்டோவை பார்க்கல. கஸ்தூரிக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லாம இருந்தா கூட அம்மாவும் அன்பரசியும் ரொம்ப சீக்கிரமே அந்த உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க போல இருக்கே. அன்பரசி, நாங்க அந்த பக்கம் போன உடனே
அப்படியே பிளேட்டை வச்சிடாம ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும். சரிங்க பாட்டி. மா ம் நீங்க இன்னும் மாத்திரை போடல, தூங்கணும் வேற. நம்ம கீழே போலாமா? அவ சாப்பிட்டுட்டு சரிப்பா. படுத்து தூங்கட்டோமா? ஓகே, குட் நைட்மா. ம். வாங்கம்மா. அன்பரசி சாப்பிட்டு படுத்து தூங்க. எந்த அப்பாவும் தான் பொண்ணு பட்னியா இருந்தா அதை பொறுத்துக்க மாட்டாங்க. சாரும் அப்படிதான். உண்மையான உன் அப்பா மாதிரி நடந்துக்கிறாருல. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாம மீதி இருக்கிற தோசையை சாப்பிட்டு தூங்கு. இந்த பாசம்தான் என் அப்பாவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு எனக்குள்ள ஒரு வேகத்தை உண்டு பண்ணுது. இங்க ஊருப்பட்ட நெகட்டிவ் இருக்கு. இதுல நாம தேடுற நெகட்டிவ் மட்டும் கிடைக்க மாட்டேங்குதே. யாருன்னு தெரியாம 20 வருஷமா நான் அசிங்கப்பட்டு இருக்கேன் சார். அவர் யாருன்னே தெரியாம வெறும் இனிஷியலை மட்டும் சுமக்கிறது ரொம்ப கொடுமை சார். திறமை தகுதி எல்லாமே இருந்தும் இத காரணமா சொல்லி பல இடத்துல நான் அவமானப்படுத்துறாங்க சார். டேய் காமராசு, அவசரத்துல அண்டாக்குள்ள கைய விட்டாலும் விட முடியாது. நிதானமா தேடணும்டா. அந்த பொண்ணோட 20 வருஷ கனவு அது. இந்த போட்டோவை பார்த்தா திருநீர்மலையில நடந்த கல்யாணம் மாதிரியே தெரியுது. அங்க ஒரு 100 கல்யாணத்துக்கு மேல போட்டோ எடுத்திருப்போம். இந்த போட்டோ அதுலதான் இருக்கும். பாப்போம். என்ன இது? திருநீர்மலையில் எடுத்த போட்டோலாம் இந்த பெட்டியில தானே வச்சிருந்தோம். இதுலயும் காணுமே. ஒருவேளை இதுல இருக்குமா?
நல்ல வேளை அந்த பொண்ணோட நம்பிக்கை வீண் போகல. இதே நெகட்டிவ் தான்.